ஹாய் ஹாய் வணங்க இஸ்லாம் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பல வருஷங்கள் பல மாதங்கள் கழித்து நான் திரும்பியும் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன். ரொம்ப ஆச்சுனாண்டு ஐயோ டேய் பழைய செட்டிங் இருக்கான் எங்கே இதில் வச்சுன்னு தெரியல. செட்டிங்ஸ் வேறு வைக்கணும். ஸோ கைஸ் இப்போ வீடியோ பார்க்கலாம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுனால யாராவது கோச்சிப்பீங்க. ஸோ என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்றைக்கி இந்த கண்டென்ட்டில் என்ன எட்டு வந்துருவோம்னா, வேறு எதுவும் இல்லை, நமக்கு இந்த 3 நாளில் சீசன் வரப்போகுது. ஸோ அதுக்காண்டி நம்ம ஒரு ஜேர்னி பண்ண போகிறோம். ஜேர்னி தான் காட் டு ஹீரோயிக். அதாவது இந்த 3 நாளாக எப்படியாவது முக்கி திணறி ஹீரோய் கிடைக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளாக 2 வீடியோ வந்துடும் போல. ஹீரோய் கண்டிப்பாக அடிக்கணும். ஸோ கைஸ் ஆட்ட பாவி. ஸோ ஓகே, இப்போ லெட்ஸ் கெட் டு த கேம் ப்ளே வீடியோ. ஸோ கைஸ் சாரி, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நம்ம சிஎஸில் ஹீரோய்க்கு அடிக்க போது கிடையாது. ஏன்னா சிஎஸில் இன்னும் 3 நாள் நம்மளுக்கு சீசன் விட்ருவான், குறைச்சி விட்ருவான். ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு எதில் இந்த ஜேர்னி பண்ண போகிறோன்னா பிஆரில் தான். அதுக்கு ஒரு வாட்டி கூட பிஆரில் நான் ஹீரோய்க்கு அடித்ததே கிடையாது. ஸோ அதனால் நான் இன்னிலேருந்து நான் போகிறோம், ஹீரோய்க்கு அடிக்கிறோம். ஸோ கைஸ் லெட்ஸ் கெட் டு த பிஆர் சீசன். சீக்கிரம் படை உள்ளப்படா. இங்கே நான் ஒரு 2-3 நாளாக ஃப்ரீ ஃபயர் அழித்து 1 மாதம் கழித்து அப்போ தான் ஏற்றிருக்கேன். ஸோ எல்லாம் அப்படி கிடக்க அப்டேட் தான் பார்த்துருக்கேன். இப்போ லேண்டே பவர்ஸ் ஆச்சுங்க. சரி எப்படி இருக்கோ டச்சு வேறு இருந்தால் விளப்பிட்டு. ஸோ கைஸ் உள்ள வந்தாச்சு. இது ஏன்டா பெரிய பொட்டி கணக்காக இருக்குது. அச்சு உடஞ்சிருச்சு. சீக்ரெட் கிளப் X1. நான் என்ன பண்ணும் யாருக்கு தெரியும். சரி ஓகே, இப்போ மேட்சுக்குள்ளே போகுது. ஸோ அப்புறம் வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏங்க அது என்னதுங்க, ஒன்றுமே தெரில. பல வருஷம் அழைச்சி உள்ளாரம்லா. அதான் சரிங்க. 50 பேர் இத்தனை நாளாக பப்ஜியில் நின்றுட்டுருந்தேன். என்னங்க அன்போட மேலே வச்சுருக்கணும். செட்டிங்ஸ் வேறு வந்து போயிட்டு என்னடா ஸ்கேட்டிங் நம்ம இப்படி இருக்கே. ஆமாண்ணா இந்த ஸ்கேட்டிங்லாம் ஒன்றும் வைக்கலை, நேராக மேட்சுக்குள்ள வந்தாச்சு. ஸோ கைஸ் இப்போ ஃபேக்ட்ரியில் இறங்குதும். ஃபேக்ட்ரி ஆடாது ஒரு ஐஸாக இருக்குது. பரவாயில்ல பார்த்துக்கலாம். மேலே இறங்கிடு, கீழே போயிடாது. ஸோ வாங்க மேலே இறங்கிறாதுன்னு சொல்கிறாங்க, தான் இறங்கலாம். இவன் வச்சுக்கிட்டு அட்டி எழு. ஓகே ஓகே எல்லாத்தையும் அடி. ஓகே உள்ளே வந்தாச்சு. யார அட்டி எடு ஓட்டு. போடா இங்க என்னங்க இப்படி ஆயிப்புட்டு. ஸோ கைஸ் என்ன பண்ணனே தெரில. அட போடாடே. ஓகே நம்ம வேணால் ரிவைவ் பண்ணாதான் உண்டு. பார்ப்போம் இந்த இவன்ட்டு கேப்புடே. உனக்கு பின்னாண்டாண்டா ரிவைவ் பண்ணுறதுக்கு ரிவைவ் பண்ணுறாடே. திரும்ப போ பின்னாடி. அப்பா போகிறாங்க. டேய் சீக்கிரம்டா. ஸோ கைஸ் அப்புறம் வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ரிவைவ் பண்ணிட்டா நான் கோடி நண்பன். ஓகேங்க ஆறாம் ரிவைவ் பண்ண தான் ஆறாம். ஸோ ஓகே இந்த மேட்ச் போய் அடிக்கணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே வந்திருக்கோம், எப்படி இருக்குன்னு வேறு தெரியலை. ஓகேங்க
நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணாலே இந்த வீடியோ ரீச் ஆகுமான்னு எனக்கும் தெரில. ரீச் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். சரிங்க சரிங்க சீக்கிரம் ரிவே பண்ணுறாடே. சரி ப்ரோ பிளேயர் நிற்கனா அப்படி ரெண்டே பேர் ரிவே பண்ண 2 பேர் ரிவே ரிவே ஆகிட்டோங்க. சரி ஓகேங்க. இப்போ வந்து நான் பீக்கில் இறங்குறேன். இது வேண்டா டிஜே ஹிந்திக்காரன்லாம் இருக்காங்க, ஹிந்தியில் பேர் வச்சுருக்கான். ஓகே நம்ம வந்து தமிழன்டா, அதனால் இங்கிலீஷில் பேர் வச்சுருக்கோம். பேர் வைக்கல, அவனாக கொடுத்தான். வைக்கிற பேரெலாம் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அப்படின்னு காமிச்சா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதான் சரி இருக்க பேராக இருக்கட்டும் போங்கடான்ட்டு. ஏங்க இது வேறையா? ஏன்னா அப்படியே அடித்து உடைக்க மாட்டாங்களோ? உடையுது உடஞ்சிரு. டேய் உடஞ்சி தொலை. இன்னும் உடையவே மாட்டேங்கி. இன்றைக்கி இது உடையாமல் இது வீட்டுக்கு போயடா. அப்போ உடஞ்சி போச்சு. சரிங்க அது உடைக்கிறேன்னு பேரில் இப்போ என்கிட்ட ஒத்த பொட்டு புல்லட்டில் எவன் வந்தாலும் மறுகையான்னு சொல்கிறேன். அங்கிட்டு அங்கிட்டு வந்து சத்தம் கேட்கு வந்தா அடிக்க எவனே தெரியலையே. செத்துப்போ சாவலை. செத்து போக மாட்டேக்கான். என்ன பண்ண ஐயோ கிங் ஃபிஷர் இதான அது பேர் மறந்து போச்சு பேரலாம். ஓகே யாரா நீ? செத்துப்போ. அண்ணன் எவ்வளோ ஓல்டாக இருந்தாலும் பிளேயர் இத்தனை நாள் கழிச்சு இருந்தால் அடி ஹெட்ஷாட் விழுதா? செத்துப்போ. அடி பாவியே என்ன? ஸோ கைஸ் நான் வந்து இன்னொரு மேட்ச் போட்டுட்டேன். ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து நம்மளை போட்டாங்களா, அப்புறம் வந்து வெறியாகி வெளியே வந்துட்டு இப்போ இன்னொரு மேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மேட்ச் வந்து இருக்க ரூட்லாம் பொறுக்கிட்டு ஒருத்தன் கதையை முடிச்சுட்டு நான் வந்து ரூட்டு பொறுக்கிட்டு இருக்கேங்க. சரிதான் ஓகே. அவனும் வராமல் இருந்தால் சரிதாங்க. ரேங்க் புஷ் பண்ணணும், அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து டார்கெட்டாக இருக்கணும். எப்படியாவது புஷ் பண்ணி ஹீரோய்க்கு போங்க. நான் இது வரைக்கும் ஹீரோய்க்கு போனதே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கலாய்க்கிறாங்க. டேய் நீ ஆம்பல்லாம் ஹீரோய்க்கு போயிருக்கியா காமியா அப்படிங்காங்க. ஹீரோய்க்கு போயே ஆகணும். ஸோ கைஸ் அதனாலேயே நீங்கள் எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஹீரோய்க்கு பண்ணுமா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகே நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளால் ஹீரோய் கிடைக்க முடியும். ஓகே இப்போ வந்து நான் வந்து ரவுண்டுக்குள்ளே போகணுங்க. ஓகே இன்றைக்கி தரமான ஒரு பிஆர் சீசன்னா தரமான சம்பவம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காண்டி. ஸோ அப்புறம் வீடியோ பார்க்குறலாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்க நான் சவுண்டெல்லாம் அமர்த்தி வச்சுருங்க. என் சவுண்டு கொஞ்சம் வைக்கேன். ஐயாச்சி வேணும் வச்சா அவ்வளோதான். நான் பேச உங்களுக்கு கேட்காது. சூப்பர். ஓகே 2-3 போதுங்க. 10 தான் இருந்துச்சு இப்போ நினைக்கேன். அங்கே யாரும் போகிறான் பாருங்க. செத்துப்போ டவுனாகலையே. சரியான டேமேஜிங்க. ஆனால் இங்கே டேமேஜ் சரியான டேமேஜ் ஆச்சு. ஆத்தி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. டே எங்கள் கிரினேட்டை தூக்கி போடுறேன்டா. செத்துப்போ. ஓகே நான் பேசாமல் ஊக்காங்க போட்டு அப்படியே போயிடுவோம். செத்துப்போ. ஏய் முடிக்கிட்டு போடு. அடி கோவிந்தா தான். ஏய் எங்கெங்க போங்க நிற்க. செத்து போக மாட்டேங்கானே. ஐயோ என்கிட்ட ஒரு இது காலையாக போச்சு. ஏய் என்ன வளைச்சி அடிக்கும். ஓ என்னங்க அது எரிச்சதான் வருது. இப்படி அடிச்சா கோவிந்தாப்பா. டைமண்ட் 2 போ. ஐயோ இங்கே ஏறவே மாட்டேங்குது.
சரி இல்லைங்க, பார்த்தாலே வரையும் வந்துட்டு இது பொத்துன்னு போயிட்டோம். சரி ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோலாம் ரேங்க் புஷ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ உங்களை இன்னொரு வீடியோ வந்து பார்க்க வரைக்கும் பை பாய், see you.